ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இது சென்ற வார உலகம் எபிசோட் 30. அதாவது சென்ற வாரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜேசிடிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் அரசு சான்றிதழ்களை வாட்ஸ்அப்பிலும் பெறலாம். இதற்கு நம்ம அரசு என்று பெயர் வைத்து தமிழ்நாடு அரசு அறிமுகம். கேம்பா விளம்பரத்தில் அஜித்குமார் எதிர்க்கும் ரசிகர்கள். கடவுள் என்று கத்துனாங்களே, அது உங்களுக்கு கேட்கலையா? நோ மீன்ஸ் நோ என்று சொன்னது என்ன ஆனது? ரசிகர்கள் கேள்வி. தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை அளித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்குபவர்களுக்கு அரசு வேலை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அல்மான் கிட் சிறப்பை பயன்படுத்துவதற்கு தமிழக அரசு தடை விதித்தது. விஜய் நடித்த தெரி மற்றும் அஜித் நடித்த மங்காத்தா திரைப்படம் ஒரே நாளில் ரீரிலீஸ் செய்யப்படுவதாக பட தயாரிப்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. சமத்துவ பொங்கல் விழா, கல்லூரி பொங்கல் விழா என தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் விழா கொண்டாட்டம். ஜனநாயகன் மேல்முறையீட்டு வழக்கில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் மறுப்பு. 16 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியது இஸ்ரோ. அதில் 6 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவும் முயற்சியில் தோல்வி. தங்கத்தின் மேல் கவனம் செலுத்தாமல் வெள்ளியை பாருங்கள். 2026இல் 360 ரூபாயாம். மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் தகவல். 45 சவரன் நகையை எடுத்து கொடுத்த தங்க மனசுக்காரி தூய்மை பணியாளர் பத்மா. சீனாவில் பிரபலமாகும் ஆரியுடட் செயலி. ஒரு கட்டிடத்தில் 2000 டன் காய்கறி உற்பத்தி, வியக்க வைக்கும் சிங்கப்பூர். குடியரசு தினத்தை முன்னிட்டு பறவைகளை விரட்ட 1200 கிலோ சிக்கனை பயன்படுத்தும் விமானப்படை. தனக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசை ட்ரம்புக்கு கொடுத்த மரியா. நெஞ்சில் இடியை இறக்கிய எலான் மஸ்க். இனி மாத சந்தாக்கு மட்டுமே FSD. இனி சொந்த ஊரிலேயே IT வேலை. படபடவென வெடிக்கும் தமிழ்நாடு அரசு. இந்த செய்திகளிலிருந்து ஒரு சில செய்திகளை பற்றிய விரிவான தொகுப்பை இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம அரசு எனும் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு மக்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவே பல விஷயங்கள் பல சேவைகளை தமிழ்நாடு அரசு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். 7845252525 இந்த நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு வழங்கக்கூடிய பல சேவைகள் இருக்குது. அதில் 50க்கும் மேற்பட்ட சேவைகளை நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவே பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னோன்னே இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷாகவே இருக்கும்ல, தமிழாக தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அதற்குமே இந்த வாட்ஸ்அப்பில் இந்த சேவைகளை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தமிழ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 மொழியுமே இந்த வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதில் இப்போ 50 சேவைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு சில சேவைகளை பற்றி நான் சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு 50 சேவைகள் பயனுள்ளதாக இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் துறை. வேளாண் துறைன்னு பார்க்குறப்ப விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இருப்பு, அதாவது இப்போ நெல் கொள்முதல் எவ்வளோ இருக்குது, காய்கறிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணின வேளாண் துறை சார்பாக என்னென்ன தமிழ்நாடு அரசு சேவைகள் கொடுக்குறாங்களோ அதை எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக மெசேஜ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது, இதுக்கு நம்ம ஒரு இப்போ வேளாண் துறை சார்பாக ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ சேவை. அது இப்போ நம்ம மெட்ரோக்கு டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர், கழிவு நீர், இந்த மாதிரி நம்ம அதுக்கெல்லாம் வரி கட்டுவோம் பார்த்தீங்களா, அதுக்குமே நம்ம இந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளே சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் போய் சும்மா எனக்கு இது வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு சில குறியீட்டு எண் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கான டேக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா அதையும் இதிலே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரியான பல திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான எலிஜிபிலிட்டிலாம் என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயங்களுமே இந்த வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புற வரி, நகராட்சி, பேரூராட்சி, இந்த மாதிரி இடத்துல கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய வரிகள் இருக்கும். அவங்க எங்கே அப்ளை பண்ணலாம், இப்போ நான் ஒரு ரோட்டில் கடை வைக்க போகிறேன், அதுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் இதிலே இருக்குது. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகையான சேவைகள் இந்த திட்டத்தில் அடங்கியிருக்கு. இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம், பல விஷயங்களை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லா விஷயங்களுமே இந்த வாட்ஸ்அப் மூலம் நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறநிலையத்துறை, சுற்றுலாத்துறையில் இருக்கக்கூடிய முக்கிய தலங்களுக்கு நம்ம எப்படி போகணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணுறது, சுற்றுலாத்துறை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய பல முக்கியமான பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம்லாம் இருக்கும். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கும். அங்கே நம்ம எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நோ அவர் ஏரியா, அதாவது நம்ம இருக்கக்கூடிய ஏரியாலேயே தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய சேவைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன நகர்ப்புற திட்டங்கள் என்ன இருக்குது, அதாவது இடத்துல நகர்ப்புற மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக வச்சது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஏரியாவில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் மூலியமாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கான என்னென்ன ப்ராசஸ் இருக்கும், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே வந்து இந்த வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து தவறாக இருக்குது, நமக்கு ஒரு தேவையாக இருக்குது அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதே நம்ம வாட்ஸ்அப்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்கள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சேவைகளை வந்து இந்த வாட்ஸ்அப் மூலிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம அரசு திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம். பட் இது வந்து லாங் டேர்மாக கொண்டு போனாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திட்டமாகவே சொல்லலாம். பட் இது சஸ்டெயினாக கொண்டு போகிறது வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. கொண்டு போனாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கேம்பா விளம்பரத்தில் அஜித்குமார், இதை பற்றி அஜித் ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக வந்து போட்டு நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பல பேருக்கு தெரியலை. அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பேசுவோம். இந்த கேம்பா விளம்பரத்தில் அஜித்குமார் நடித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரேசிங், அதாவது F1 ஃபார்முலா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கார் ரேசிங்காக ஒரு மணி நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து கேம்பா அப்படிங்கிற ஒரு ஆட்ல வந்து அஜித்குமார் நடிச்சிருக்காரு. நடித்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆகலாம். நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நீ சொல்கிற அப்படின்னு ஒரு கேள்வி ஏறலாம். இந்த F1 அதாவது இந்த ஃபார்முலா 1 வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்க்குறாங்கன்னு கேட்டால் கிடையாது. இந்த F1 வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த F1 இந்த போட்டியை வந்து பார்க்கறதுக்காக பீப்புள் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான டிக்கெட் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 20,000 30,000 இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த F1 வந்து ரன் பண்ணுறதுக்கும் சரி, அந்த F1ல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் ஹையாக ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார் ரேசிங் அப்படின்னா அதற்கான ஒரு நீட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து F1ல அதிக அளவில் இருக்காங்க. அப்படி ஸ்பான்சர் வரனால அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஹை ரீச் இருக்குது. இதே F1 இந்த ஃபார்முலா 1 பார்த்தீங்க அப்படின்னா பல கண்ட்ரியில், அதாவது இந்தியாவை தவிர்த்து மற்ற கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிதளவில் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இனிமேல் கொண்டாடுவாங்க. பிகாஸ் அதற்கு காரணம் நம்ம அஜித்குமார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து கேம்பாவில் வந்து அஜித்குமார் நடித்தது வந்து எப்படி, அப்போ நோ மீன்ஸ் நோலாம் சொன்னார், ரசிகர்களுக்காக ஒரு ஆடியோ லான்ச்சே பண்ணல, அப்போ இவரோட தேவைக்காக பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அவரோட தேவைக்காக பண்ணார். அதில் என்ன தப்பு? அவரோட மணி எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால அவர் வந்து ஆட் நடிக்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. பட் நீங்கள் வந்து ஒரு ரசிகனா நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம்தான். பட் ஆனால் அவரோட ப்ரொஃபஷனல் சைடு வந்து பாருங்கள், அவருக்குன்னு ஒரு மணி நீட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப அவர் கண்டிப்பாக கேட்டது ஆகணும், அவர் கண்டிப்பாக நடிச்சு தான் ஆகணும். இவர் ஒன்றும் ஆடே நடிக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதே ஒரு ஆட் மூலம் தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவர் ஆட் அடிக்கிறதுலாம் ஒன்றும் புதுசு கிடையாது. அப்போனா அஜித் பண்ணுறதுலாம் சரியா அப்படின்னு கேட்டால் அவர் பண்ணுறதுல எந்த தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து ஆட் நடிக்கிறாரு. அது கேம்பா அப்படிங்கிற ஒரு ட்ரிங்கை நீ குடிக்கிறதும் குடிக்காது, அது உன்னோட இஷ்டம். பட் இந்த கேம்பா, அதாவது ரிலையன்ஸ் கம்பெனி அந்த கேம்பா கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நான் ஒரு நன்றியை சொல்லுவேன். அப்படின்னா இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு கார் ரேசிங் F1 ஃபார்முலாவில் ஒரு அஜித்குமார் போகிறார் அப்படின்னா அதற்கு ஒரு மணி கொடுக்கறதுக்காக ஒரு எக்ஸ்பென்ஸ்க்காக வந்து இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பட் இது ரசிகர்களுக்கு வந்து அப்போனா ஒரே ஒரு ஆடியோ லான்ச் வச்சிங்கன்னா ஈக்குவலாக போகும் அப்படிங்கிறது ரசிகரோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. பட் ஆனால் அது அஜித்குமார் அவர்கிட்ட தான் கேட்கணும். சப்போஸ் அஜித்குமார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் உள்ள ஆடியோ லான்ச்சுக்கு ஓகே சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒரு கேம்பான்னு பேசிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து அப்படியே குறைஞ்சிரும். பட் அஜித்குமார் ஏன் பண்ண மாட்டாருன்னா உயிரிழப்புகள் வருமா அப்படிங்கிற விஷயம் யோசிக்கிறாரு. என்னால் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ, என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் நடந்தால் எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும், இன்க்ளூடிங் மீ. பட் ஆனால் இவர் கேம்பா அப்படிங்கிற ஒரு ஆட் நடித்தது எந்த தப்பும் கிடையாது. உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜல்லிக்கட்டு பொங்கல் திருநாள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லார் மக்களாலும் ஒரு மனதில் வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கிய ஒரு உணர்வாக இருக்கும். தமிழுடைய வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடிப்பவருக்கு வந்து தமிழக அரசு சார்பாக வந்து அரசு வேலை வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ ரீசெண்டாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. பல வருடங்களாக மாடுபிடி வீரர்கள் வந்து கோரிக்கையாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் இது வந்து எல்லா வருஷமுமே வந்து இது ஒரு கோரிக்கையாக வந்து எல்லா மாடுபிடி வீரர்களுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ இது வந்து சாத்தியமானது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறுவர்களுக்கு அரசு வேலை உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு 4 வாக்குறுதிகளை வந்து சொல்லியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். முதலாவதாக என்னன்னா வறியோர் எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள், சமூக அநீதி மதவாத பிரச்சனைகளுக்கு எதிராக போராடும் துணிச்சல், இளைய சமூகத்தின் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகள், முக்கியமாக கடைசியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, தொழில் வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டிற்கும் பல முக்கியமான பணிகள் வந்து இப்போ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான வாக்குறுதிகளை வந்து இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வாக்குறுதிகள் இந்த உத்தரவுகள்லாம் தேர்தல் வருது அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்கிறாரா இல்லைனா இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சொல்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்.
தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஒரு டானிக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது என்னன்னா அல்மான் கிட் சிரப் அப்படிங்கிற ஒரு டானிக்கு வந்து இப்போ தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து எத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு வேதி நச்சுப்பொருள் வந்து இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணுற மூலியமா பல நோய்கள் வந்து வரும், பல பாதிப்புகள் வந்து அந்த டானிக் குடிக்க முடியும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே வந்து அந்த டானிக் வந்து யாரும் வாங்கக்கூடாது, யாரும் விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நோட்டீஸ் எல்லாமே கொடுத்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய நோக்கா ஜேசிடிவியும் வந்து இதை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். சப்போஸ் இந்த மாதிரியான சிரப் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க, ஏதாச்சும் பண்ணி அதை அழிச்சிருங்க. தயவு செஞ்சு அதை கையிலையும் வச்சிருக்க வேணாம், தூக்கியும் போடாதீங்க, தயவு செஞ்சு அழிச்சிருங்க அப்படிங்கிறதான் நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது வந்து சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை நாங்களும் முன்னெடுத்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் எல்லா மெடிக்கல் ஷாப்புக்குமே வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ பி அவேர், இந்த சிறப்பை இனிமேல் வந்து தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ஜனநாயகன் மேல்முறையீட்டு வழக்கு, தணிக்கை குழு வாரியத்திலிருந்து ஒரு மேல்முறையீட்டு வழக்கு போடப்பட்டிருக்கு. இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் வந்து எடுக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து சொன்னது என்னன்னா, இந்த வழக்கில் நாங்கள் தலையிட விரும்பலை, இந்த வழக்கை 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் இதை பற்றி நீங்கள் வழக்கு செஞ்சு ஆலோசிச்சுக்கோங்க, இதில் நாங்கள் தலையிட விரும்பலை அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. இது வந்து போய்கிட்டே இருக்குது. இது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இப்படி போகுதா, இது உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து இவ்வளோ ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா படம் வந்து பகவத் கேசரியோட காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து தளபதி படம் ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தளபதி படம் தானடா, அப்புறம் ஏன்டா இவ்வளோ அக்கப்பூர் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொங்கலில் வரும், பொங்கல் வரணும், பொங்கலே போச்சு, பட் ஆனால் இன்னும் படம் வர காணோம். ஸோ தயவு செஞ்சு கடைசி படம் ஒரு ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 20ஆம் தேதி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனவரி 23ஆம் தேதி விஜய் நடித்த தெரி திரைப்படமும் அஜித் நடித்த மங்காதா திரைப்படமும் ரீரிலீஸ் செய்யப்படுது. ஸோ மறுபடியும் வந்து தலை விசஸ் தளபதி அப்படின்னு ஓட்ட போகிறாங்க. 20ஆம் தேதி வரை கோர்ட்டில் கேஸ் போகுது. 23 2 படமும் மோத போகுது. இது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷரானு தெரியலை, இல்லை அப்படின்னா இது கேஷ்ஃபுல்லாக நடக்குதான்னு தெரியலை. படம்னா பட தயாரிப்பாளருக்கு தெரியும் எப்படி இந்த 2 படம் வந்துச்சு அப்படின்னா கிளாஷ்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பட் தெரிஞ்சு பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ 23ஆம் தேதி நீங்கள் படம் போகிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தெறிக்கு போவீங்களா, மங்காத்தாக்கு போவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கல் ஃபார்மிங் மூலியமாக ஒரு 5 மாடி கொண்ட ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு ஆண்டுக்கு 2000 டன் காய்கறிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வெர்டிக்கல் ஃபார்மிங் மூலியமாக யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சிங்கப்பூர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. சப்போஸ் இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாராலையும் இந்த விஷயத்தை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு விவசாயத்துறையில் ஒரு புது எவாலுவேஷனை வந்து வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து ஒரு ஆண்டுக்கு 2000 டன் காய்கறி, அதுவும் 5 மாடி குடியிருப்பு கொண்ட ஒரு கட்டிடம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 மாடி ஒரு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா டெய்லி யூசேஜ்க்கான காய்கறிகளோட அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஸோ இது வந்து வந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய ஃபியூச்சரில் இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒன்று வந்து நவீன முறையாக வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக வந்து இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சிங்கப்பூர் வந்து ஒரு அறிவாளியாக தாங்க இருக்காங்க. சீனாவில் ஒரு ஆப் வந்து பிரபலமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ டெட் எனும் ஆப். இந்த ஆப் நம்ம எப்பயும் போல காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா ஆப் மாதிரி தான். பட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த ஆர் யூ டெட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 நாளாக யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணுறப்ப ஒரு இமெயில் ஐடி நம்பரோ கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கோ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கோ நீங்கள் வந்து 2 நாளாக யூஸ் பண்ணல, சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அங்கே சென்ட் ஆயிருமா. இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து நம்மளோட லைஃப் செக்யூரிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு இன்சஃபிஷியண்டான சூழ்நிலை இருந்தோம் அப்படின்னா அதை நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மக்களால் பெரிதளவும் வரவேற்கத்தக்கப்படுது சீனாவில். பட் இது வந்து இன்னும் இந்தியாவில் இன்னும் யாருமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. சப்போஸ் யாராச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, சென்ற வாரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல்கள்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் போய் தெரியட்டும். சப்போஸ் இதில் இந்த விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணுன்னு சொன்னீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நானும் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து க்ரோ ஆகும். நன்றி, வணக்கம்.